2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்துக்கு நம்முடைய வேதாந்தத்தை திருப்பிக் கொள்ளலாம். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனத்தையும் 18வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். அதிலிருந்து சில காரியங்களை இதன் அடிப்படையிலே நாம் தியானிக்கலாம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். மனிதன் தெய்வத்தை வணங்குகிறதின் காரணம், மதத்தை அவன் பிடித்துக் கொள்வதின் காரணம், இந்த உலகத்திலே அவன் நன்றாயிருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான். இப்போ கோயில்களுக்கெல்லாம் போகிறவங்கெல்லாம் சொல்கிறாங்க, ஏதாவது திருவிழாவுக்கு ஆற்றங்கரையில் போய் சில காரியம் எது செய்தாலுமே, இப்போ சன் டிவிலாம் நிறைய டிவி வர்றதுனா உடனே ஆன் த ஸ்பாட் பீப்புள்கிட்ட நீங்கள் எதுக்காக இந்த கோயிலுக்கு வரீங்க, ஏன் இந்த மாதிரிலாம் செய்கிறீங்கன்னு சொல்லி உடனே இன்டர்வியூ பண்ணுறான். பீப்புள் சொல்கிற காரியம் என்னதுன்னா, ஜனங்கள் சொல்கிற காரியம் என்னென்னா, இதெல்லாம் நாங்கள் செஞ்சால் எங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், எல்லா ஜனங்களும் நல்லா இருக்கணும். ஒரே பதில் தான் எல்லா மதங்களிலும். கிறிஸ்தவமும் அப்படிதான் போய்கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவத்தில் இருக்கிற ஊழியர்களும் ஏசாமிட்டவா உனக்கு இதை கொடுப்பார், அதை கொடுப்பார், இப்படி செய்வார், நீ நன்றாயிருக்கலாம், கண்ணீரை துடைப்பார், எல்லாம் செய்வார், அதுதான் சொல்லப்படுகிறது. செய்ய மாட்டார் என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு மட்டும் கொடுக்கிறதில்லை, உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் அதை கொடுக்கிறார். சூரியனை அவர் நல்லோருக்கும் பொல்லோருக்கும் உதிக்க செய்கிறார், மழையை பெய்ய செய்கிறார், எல்லாருக்கும் உரிய பொதுவான ஆசீர்வாதங்கள். சொல்லப்போனால் தேவன் இந்த உலகத்தின் மக்களுக்கு இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை தாராளமாகவே கொடுக்கிறார். எங்க இருக்குது இந்த வசனம்? எடுத்து காண்பித்திருக்கிறேன். சங்கீதம் எந்த அதிகாரம்? உலகத்தின் ஆசீர்வாதம் இம்மையில் தங்கள் பங்கை பெற்ற மக்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். 17வது சங்கீதம் வாசிக்கலாம். அடிக்கடி நம்ம மண்டையில் சொல்லணும், நம்ம மண்டைக்குள்ள அது சொல்லப்படணும். ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்தவமும் கிறிஸ்தவர்களும் எதை நாடிதான் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள்? பணம், பணம், செல்வம், நன்றாயிருக்க, நல்லா இருக்க வேணாம் சொல்லலை. ஆண்டவர் நம்மளை அவர் தான் தலைசாக்கி இடல்னு சொன்னார். உங்களுக்குமா தலைசாக்கி இடம் இல்லைன்னு சொன்னார். அந்த சஃபரிங், ஆண்டவருக்காக பாடுபடுகிற பாடு நாம வில்லிங்கா எடுத்துக்கொள்றதா. என்னை பின்பற்றி வர விரும்புகிறவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினம் என்னை பின்பற்ற கடவன். உங்க முதுகில் ஆண்டு சிலுவையை தூக்கி வைக்க மாட்டார், சிலுவையை தூக்கி நீ எடுத்துக்கொள்ளணும் தான் விரும்புகிறார். தேவனுக்காய் படுகிற பாடுகள் நாம எடுத்துக்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை, அதை மறந்துடாதீங்க. அதனால தான் ஒரிசாவுக்கு போறவங்க போங்கன்றேன். சொன்னா நீங்க விரும்பினா கட்டாயம் கிடையாது, சபை உங்களை கட்டாயப்படுத்தாது, ஆண்டவர் உங்களை கட்டாயப்படுத்த போகிறதே கிடையாது. தேவன் உங்களை ஏவுவார் என்று சொன்னால் நீ எடு. ஒரே ஒரு வாழ்க்கை தான், என்னத்தை சாதிக்க போகிறோம்? இந்த உலகத்தில் கோடி கோடியாய் சம்பாதித்து வைத்தாலும் அதை வைத்து விட்டு தான் போக வேண்டும். ஆனால் தேவனுக்காக நான் உங்களுக்கு செய்கிற காரியம் என்ன பண்ணும்? கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுதுன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார்? அவர்கள் இளைப்பாறுகிறார்கள், தன் கிரியைகளை முடித்து இளைப்பாறுகிறார்கள். அதுக்கப்புறம் அவர்கள் கிரியைகள் அவளோடு கூட போகும். எது அவளோடு கூட போகும்? இந்த உலகத்திலே சம்பாதித்த பணம் அல்ல, தேவனுக்காக இந்த பூமியிலே வாழ்ந்த வாழ்க்கையின் பலன் அவளோட கூட போகும். ஆண்டவர் சொல்கிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், நான் அவனவனுக்கு அழிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அப்ப இந்த பூமி ஒரே ஒரு அதாவது பரலோகத்தில் நீங்க நித்திய காலமாய் வாழ்ந்தாலும் அந்த வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்முடைய சுய சித்தத்தின் அடிப்படையில், நம்முடைய சுய விருப்பத்தின் அடிப்படையில் நாம் ஆண்டவருக்காய் சேவிக்கிற சேவை இந்த பூமியில மட்டும்தாங்க. பரலோகத்தில் ஒருவேளை நாம் தூதர்களை போல் இருப்போம்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டார். தூதர்கள் என்ன செய்வாங்க? ஆண்டவர் சொல்கிறதெல்லாம் செய்வார்கள். நாம அவருடைய சித்தத்தை இப்போ பரலோகத்தில் போய் செய்ய போகிறோம், அவரோடு கூட என்றென்னைக்குமா இருக்க போகிறோம். ஆனால் இந்த பூமியிலே மட்டும்தான் ஆண்டவர் சொல்லிட்டார், ஆசீர்வாதத்தையும் வைக்கிறேன், சாபத்தையும் வைக்கிறேன், எதனாலும் செய்யலாம், முழு சுதந்திரம், முழு சுயாதீனம். இப்படி வாழணும்னா வாழலாம், மாட்டேன்னு சொன்னாலும் மாட்டேன்னு சொல்ல ஆண்டவர் முழு உரிமையை கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த சுயாதீன நாட்களை எனக்காகவே நான் செலவழிச்சேன்னு சொன்னா அது ரொம்ப வேஸ்ட். யாருக்காக செலவழிக்கலாம்?
ஆண்டருக்காக செலவழிப்போம். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், ஆண்டவர் கட்டாயப்படுத்துகள். சரி, நான் சொல்ல வந்தது 17வது அதிகாரம் 14வது வசனம். தேவனுடைய பிள்ளைகள், இந்த உலகத்தின் மக்கள் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கலாமா? 14வது வசனம். நிறைய முறை வாசிக்க காண்பிச்சிருக்கிறேன், ஆனால் மறுபடியும் வாசிக்கிறேன். மனுஷருடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும், இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்ன தப்புவியும், அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர், அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைகிறார்கள், தங்களுக்கு மீதியான பொருட்களை தங்கள் பிள்ளைகளுக்கு வைக்கிறார்கள். பாருங்களேன், இம்மையில் தங்கள் பங்கை பெற்ற மக்கள். தாவீது அடுத்த வசனத்தை சொல்லுகிறான் பாருங்களேன். நானோ, தேவனுடைய பிள்ளை அவன் இல்லையா, நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். எது நம்முடைய திருப்தி, எது அவனுடைய மகிழ்ச்சி என்று சொன்னால் அவருடைய முகத்தை பார்க்கறது. அதான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இப்போ நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியில பொருளை சம்பாதிப்பதல்ல, அதை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எதை உண்போம், எதை உடுப்போம் சொல்லி நீ கவலைப்பட வேண்டாம். நீ என்னை தேடு, தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, இதெல்லாம் நான் கொடுத்து விடுவேன் ஆண்டவர் சொல்கிறார். நம்ம என்ன சொல்றோம்னா, குவிஞ்சு இருக்கணும், நிறைய இருக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா? இல்லை, எவ்வளவு சேர்த்து வச்சாலும் உங்களுக்கு திருப்தி வரப்போறதே கிடையாது. பூமியில திருப்தி கிடையவே கிடையாது. எத்தனை கோடி சேர்த்தால் திருப்தி வரும், எத்தனை பவுன் நகை வாங்கினால் திருப்தி வரும், எந்த டிசைன் போட்டால் திருப்தி வரும், வராது. அது வளர்ந்து கொண்டே போகும். திருப்தி மனிதனுக்கு கிடையாது. ஆனால் தேவனுடைய முகத்தை தரிசிக்கிற அந்த தரிசனம் தானே நமக்கு பூரணமான திருப்தி மகிழ்ச்சியும் கொடுக்கிறதாக இருக்கிறது. உலகத்தின் மக்கள் எதற்காக தெய்வத்தை தேடுகிறார்கள்? இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்துக்காக. தாங்கள் நன்றாக இருக்க வேண்டும், தங்கள் சந்ததி நல்லா இருக்க வேண்டும், தாங்கள் கேட்கிற காரியம் அவங்களுக்கு நடக்க வேண்டும், இதற்காகவே தெய்வத்தை தேடுகிறார்கள். நாம் எதற்காக தெய்வத்தை தேடுகிறோம்? யார் சொல்ல முடியும்? எதற்காக நானும் நீங்களும் தெய்வத்தை தேடுகிறோம்? சொல்லப்போனா நம்ம தெய்வத்தை தேடல, அவர் நம்மை தேடி கண்டுபிடித்தார். எதற்காக நம்மை கண்டுபிடித்தார்? அவரை போல் நம்மை மாற்றுவதற்கு, வேற எதுவுமே கிடையாதுங்க. அவரை போல நம்மை சிருஷ்டித்தார், தம்முடைய சாயலிலே நம்மை சிருஷ்டித்தார். ஆனால் பாவத்தினாலே மனிதன் தெய்வ சாயலை இழந்து போனான். ஆனால் மீண்டுமாக கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய சாயலை நமக்கு கொடுக்கும்படியாக நம்மை தெரிந்து கொண்டார். அதான் அவருடைய முக்கியமான நோக்கம். இங்கே பார்க்கலாம், 17வது வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. மனிதன் தெய்வ சாயல் இழந்து போனபடினாலே பாவத்தில் சிக்குண்டு போனான், விடுதலையற்றவனாக மாறி போனான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டு அந்த உலகத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறார். விடுதலையாக்கி என்ன பண்ணுகிறாராம்? நாம் எல்லாரும் 18ஆம் வசனத்திலே பவுல் எழுதும்போது சொல்கிறார், நாம் எல்லாரும், தன்னை சேர்த்துக் கொள்கிறார், நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே, எந்த சாயலாக? கர்த்தருடைய அவருடைய சாயலாகவே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றிக்கொண்டு வர. நீங்கள் மாற்ற முடியாது, என்னாலே என்னை மாற்ற முடியாது. ஆனால் தேவனுடைய சாயலை நாம் பார்க்க 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 நம்முடைய சாயல் என்னவாகிறது? மறுரூபமாகிக் கொண்டே வருகிறதாக காணப்படுகிறது. இந்த 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த காரியத்தை எழுதும் பொழுது என்ன சூழ்நிலையிலே எழுதுகிறார் என்று சொன்னால், புதிய உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை என்று சொல்லி 2 காரியத்தை அவர் அங்கே குறிப்பிடுகிறார். 6வது வசனத்தை பாருங்க, புதிய உடன்படிக்கை என்பதை சொல்லுகிறார். அதோடு கூட அந்த பகுதியை பார்க்கும் பொழுது பழைய உடன்படிக்கை, அதாவது நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக என்று சொல்லுகிறார். அங்கே 6வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கிறபடி அவரே எங்களை தகுதியுள்ளவளாக்கினார். அந்த உடன்படிக்கை கை எழுத்துக்களுக்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாயிருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. எழுத்து என்று சொல்லும்போது நியாயப்பிரமாணத்தை சொல்கிறார், கற்பனைகளை சொல்லுகிறார். அந்த கற்பனையானது தேவன் மோசேயின் மூலமாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். சீனாய் மலையிலே அது நடைபெற்றது.
ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்பனையை கொடுத்தார். அந்த கற்பனையை கொடுத்த உடனே அந்த எழுத்து கொடுக்கப்பட்டது. கற்களிலே ஆண்டு எழுதினார். எழுதியது கொண்டு வரப்பட்ட உடனே அது ஜனங்களை உயிர்ப்பித்ததா கொன்றதா? கொன்றது. அது வரைக்கும் அவங்க நல்லவங்களை போல இருந்தார்கள். நியாயப்பிரமாணம் வந்த பொழுதோ பாவிகள், அங்கே ஜனங்கள் பாவிகளாகி பாவத்திலே மரித்தவர்கள் ஆனார்கள். அது கொன்றது. அந்த எழுத்து அவர்களை நீதிமான்கள் ஆக்கவில்லை, அது அவர்களை கொலை செய்தது, கொன்றது என்று சொல்லப்படுது. ஆனால் ஆவியோ உயிர்ப்பிக்கிறது என்று சொல்கிறேன். அது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். சரியா, நான் பின்னதாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அதே காரியத்தை யாத்ராக 34வது அதிகாரத்தில் வரலாம். யாத்ரா 34வது அதிகாரத்தில் தான் மோசே நியாயப்பிரமாணத்தை எடுத்துக்கொண்டு கீழே வந்து ஜனங்களை இங்கே சந்திக்கிறார். சந்தித்த பின்பு அந்த நேரத்தில் அவனுடைய முகம் பிரகாசித்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். அவனுடைய முகத்தை ஜனங்கள் பார்க்க முடியவில்லை. 34வது அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 34வது அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து. மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோட அவர் பேசினதினாலே தம் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். ஆண்டரோடு கூட பல நாட்கள் தங்கியிருந்து முகமுகமாய் பேசுகிறான். ஆண்டவர் பேச, மோசே பேச, மோசே பேச, ஆண்டவர் பேச, இவர்கள் இருவரும் முகமுகமாய் பேசிக் கொண்டார்கள். ஆனால் இவனுடைய முகம் என்ன ஆயிடுச்சு? பிரகாசமாயிருச்சு. இறங்கி வந்தப்ப ஜனங்கள் எல்லாம் அவரை பார்த்து பயந்து விட்டார்கள். வாசிக்கலாமா? 30வது வசனம். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசையை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருக்கிறதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். எல்லாத்தையும் வாசிக்க நேரம் இல்லை. 33ஆம் வசனத்துல அப்ப ஆண்டவர் சொன்னதெல்லாம் ஜனங்களுக்கு சொல்லிக்கொண்டே வருகிறார் மோசே. 33ஆம் வசனம். மோசே அவர்களோட பேசி முடியும் அளவும் தன் முகத்தின் மேல் முக்காடை போட்டிருந்தான். சரியா? யார் முகத்தை உங்களால பார்க்க முடியல? தேவனுடைய முகத்தையும் உங்களால பார்க்க முடியல. யாருமே மலை பக்கத்தில் வரக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டார். மோசே மட்டும்தான் மலையின் மேலே ஏறி போனான், தேவனுடைய சமூகத்தில் இருந்தான், தேவனோடு கூட பேசினான். அவனுடைய முகம் பிரகாசித்தது. அவன் கீழே இறங்கி வருகிறான். அவனுடைய முகம் பிரகாசத்துக்கு பார்த்தோன்னே ஜனங்களை பயப்படுறாங்க, முகத்தை மூடிட்டாங்க. ஜனங்களோடு கூட பேசி முடிகிற வரைக்கும் எதை எடுக்கல? அந்த துணியை அவன் எடுக்கவில்லை. முகத்தை அவர்களாலே பார்க்க முடியவில்லை. இப்ப 18ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 18வது வசனம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, இதான் போல அதனால எழுதுகிறா, அதை கம்பேர் பண்ணி எழுதுகிறா. அன்றைக்கு அந்த முகத்தை அவங்களால என்ன பண்ண முடியல? பார்க்க முடியவில்லை. இப்பொழுது நம்ம ஆண்டவருடைய முகத்தை பார்க்க முடியுமா? ஆமா, பார்க்க முடியும். எப்படி பார்க்க முடியும்? ஒருவேளை நம் நேரடியை பார்க்கவில்லையே, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே நானும் நீங்கள் வாழவில்லையே, இன்றைக்கு அவர் சரீரத்திலே பூமியிலே இல்லையே, எப்படி பார்க்கலாம் என்று சொன்னார். கண்ணாடியிலே பார்க்கிற விதமாய் பார்க்க முடியும். எப்படி பார்க்கலாம்? அவர் இருக்கிறார் அங்கே. எப்படி பார்க்கலாம்? இதாங்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு இன்னொரு வார்த்தை என்ன? என்னுடைய பேர் என்ன? மன்னிக்கும், வார்த்தை இல்லையா? அவருடைய பெயர் வார்த்தை. தெய்வத்தை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அவருடைய மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். யோவான் சொல்லும் பொழுது அந்த வார்த்தை மாம்சமாகி நம்மத்திலே வாசம் பண்ணினார். யோவான் தன் நிருபத்திலே சொல்லும் பொழுது அந்த ஜீவனுள்ள வார்த்தையை நாங்கள் தொட்டதும் கேட்டதும் நோக்கி பார்த்ததுமாய் இருக்கிற அந்த ஜீவ வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். யோவான் சொன்னாங்க, அந்த வார்த்தையை தொட்டு பார்த்தோம், பக்கத்துல போய் நோக்கி பார்த்தோம், கண்டோம் சொல்கிறார். அப்ப அந்த வார்த்தை அவர்தான் வார்த்தை. அவருடைய முகத்தை இன்றைக்கு நாம் பார்க்க முடியுமா? ஆம், அவரை பார்த்தவர்கள் அவருடைய வார்த்தையை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார்கள். இதை பார்க்கும் பொழுது எதை பார்க்கலாம்? அவரை நாம் பார்க்கலாம். அவருடைய முகத்தை நாம் தரிசிக்க முடியும். அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய குணங்கள் என்ன, அவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார், அவர் நம்மோடு கூட என்ன பேசுகிறார், எல்லாமே இதில் அடங்கி இருக்கிறது. அப்ப ஆண்டவர் நம்மை மறுரூபப்படுத்தத்தக்கதாக அங்கே அதை வைத்திருக்கிறவராக இருக்கிறார். அப்ப ஆண்டவருடைய நோக்கம் என்ன? என்னையும் உங்களையும் அவர் தெரிந்து கொண்டது நோக்கம் தினமும் நம்மளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக அல்ல. ஏசாமி 3000 பேருக்கு என்ன பண்ணார்? 5000 பேருக்கு 3000 பேருக்கு என்ன பண்ணார்? அப்பத்தை கொடுத்தார், மீன் கொடுத்தார். உடனே அவங்க ஜனங்கள்லாம் என்ன யோசித்தாங்க? இவர் என்ன வாய்க்கிறோம்? ராஜா வாய்க்கிறோம். அப்ப இன்னைக்கு நமக்கு சோறு கொடுத்துட்டாருன்னா அவர் தான் யாரு? நமக்கு ராஜா. சோறு கொடுக்கலன்னா
சிலுவை அவருக்கு பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சிட வேண்டியதுதான். அப்ப இன்றைக்கும் மனிதர்கள் அதான் எதிர்பார்க்கிறாங்க. ஏசாமி நான் வந்தா எனக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி கேட்கிறாங்க. என்ன கிடைக்காது, உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஆனா மனிதன் நினைப்பதெல்லாம் இந்த உலகத்தின் பொருட்களை நினைத்து கொண்டு என்ன கிடைக்கும் என்று யோசிக்கிறான். ஆண்டு சொல்ல அதெல்லாம் நான் கூட்டி தருவேன், அது ஒரு பொருட்டே கிடையாது. அவர் அது எல்லாருக்கும் நான் கொடுக்கிற காரியம். கடவுளே இல்லைன்னு சொல்லி தூஷிக்கிறவனுக்கு சாப்பாடு இருக்கா இல்லையா இந்த உலகத்துல? அது சொல்ல போனா நல்லாவே இருக்கிறான். ஆண்டவர் அவனை அழிக்கிறதில்ல. பிசாசு தான் தனக்கு யாரை சப்போர்ட் பண்ணலன்னு சொன்னா அவனை அழிச்சிருவான். ஆனால் ஆண்டவர் விரோதி என்ன பண்ண மாட்டார், அழிக்க மாட்டார். பிசாசு அப்படின்னா என்ன பண்ணிருக்கலாம், இப்பயே அழிச்சிருக்கலாமே, அவர் அழிக்கவே இல்லையே. அவனுக்கு ஒரு நாளை கொடுத்திருக்கிறார். லேகியோன் என்ற பிசாசு பிடித்த அந்த மனுஷன் சொல்கிறான், எங்களை பாதாளத்துக்கு என்ன பண்ணிடாதீங்க, அனுப்பிடாதீங்க. அந்த பண்டிகைகள் இருக்குது அதுக்குள்ள போகட்டும். நம்ம கூட விட்டா என்ன பண்ணிடுவோம், பிசாசு எங்க அனுப்பிடுவோம். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க அப்படிதான் அனுப்புறாங்க இல்லையா, கட்டுறேன்னு சொல்றாங்க. ஆண்டவர் எந்த பிசாசையும் கட்டவும் இல்லை, அவன் ஏற்கனவே கட்டப்படுறான், தோற்கடிக்கப்பட்டவன் தான் இல்லையா. அவனை பாதாளத்துக்கு அவர் அனுப்புறதும் கிடையாது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு நாள் வைத்திருக்கிறார். அந்த நாளில் தான் அவன் பாதாளத்துக்குள்ளே போக போகிறான். அது வரைக்கும் அவனை ஆண்டவர் அழிக்காமல் தான் வைத்திருக்கிறார். அப்ப ஆண்டவர் அந்த இடத்துல இன்றைக்கு நம்மை தெரிந்து கொண்டதின் நோக்கம் என்னன்னு சொன்னா, அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்பட வேண்டும். அதுதான் அவருடைய முக்கியமான நோக்கமா இருக்கு. ரோமர், நமக்கு தெரிந்த வசனத்துக்கு போகலாம். ரோமர்கள் இந்த நிருபம் 8வது அதிகாரத்துக்கு வரலாம். ஏற்கனவே அந்த வசனத்தை வைத்து ஒரு சில வாரங்களுக்கு முன்பதாக உங்கள் மத்தியிலே பேசினேன். ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனத்தையும் 29வது வசனத்தையும் வாசிக்கலாம். அங்கேயும் இதே காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. தெரிந்து கொள்ளப்படுதலை பற்றி ஆண்டவர் அங்கே பேசுகிறார். வாசிக்கிறேன். ரோமர் 8வது அதிகாரம் 28, 20. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். சரி, இந்த வசனத்தை வச்சுக்கோங்க. இப்ப 29க்கு வரலாம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். முன்னறிந்தார், முன் குறித்தார். அடுத்த வசனத்துக்கு வந்தீங்கன்னா அழைத்தார் என்று சொல்லப்படுறது. அப்ப முன் அறிந்தார், ஏற்கனவே அதை விளக்கி இருக்கிற, ரொம்ப நேரம் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. முன் அறிந்தார் என்று சொன்னால் என்ன சொல்லலாம், ஆண்டுக்கு ஏதாவது தெரியாம அறிந்தார்னு சொன்னா அவருக்கு தெரியும் என்ற அர்த்தம் இருக்கிறது இல்லையா. ஆண்டுக்கு தெரியாது ஏதாவது இருக்கா? எதுவுமே கிடையாது, எல்லாமே அவருக்கு தெரியும். அப்ப அதுல ஒண்ணு மேன்மை கிடையாதே. என்னையும் உங்களையும் முன் அறிந்தார்னு சொன்னா அவருக்கு என்ன மட்டும் தெரியாது, உங்களை மட்டும் தெரியாது, உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனையும் தெரியும். அப்ப அறிந்தார் என்று சொன்னால் என்ன பொருள் சொல்லுங்களேன். நேசித்தார் என்பது இன்னொரு பொருள் இருக்குது. அவர் என்னையும் உங்களையும் நேசித்தார். எப்பொழுது நேசித்தார்? தாயின் கருவிலே நீ உருவாவதற்கு முன்பதாகவே உன்னை என் கண்கள் கண்டதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டான்னு சொல்லி எபேசியர்ல வாசிக்கிறோம். நீங்கள் பிறப்பதற்கு முன்பதாக, நான் பிறப்பதற்கு முன்பதாக, இந்த உலகத்தை ஆண்டவர் உருவாக்குவதற்கு முன்பதாகவே தேவன் நம்ம மேல என்ன பண்ணிவிட்டார், அன்பு வைத்திருக்கிறார். அதனால்தான் இங்கே இருக்கிறோம். அதனால்தான் ஆண்டவரை ஒரு நாளில் அறிந்து கொண்டோம். நாம் தெரிந்து கொள்ளவில்லை அவரை. யார் தெரிந்து கொண்டது? அவர் நம்மை தெரிந்து கொண்டார். யோவானிலே வாசிக்கிறோம், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அதான் முக்கியமான ஒரு காரியம். இதில் ஒரு அற்புதமான ஒரு அவருடைய பாதத்திலே விழுந்து அவரை பணிந்து கொள்ளத்தக்கதாக நம்ம வைக்கிற காரியம் எதுன்னு சொன்னா, அவர் நம்மை முன்னதாகவே தெரிந்து கொண்டார். எதற்காக தெரிந்து கொண்டார்? தெரிந்து அறிந்தார், முன்குறித்தார், அழைத்தார். எதற்காக என்று சொன்னால் 29ஆம் வசனம் துவக்கத்திலே வாசிக்கிறோம், தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய், 29 கடைசியில தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்து. அதுக்காக தெரிந்து கொண்டார். சோறு கொடுக்கறதுக்காக கிடையாது, அது எல்லாருக்கும் அவர் கொடுப்பார். ஆனால் நம்மை தெரிந்து கொண்டு நம்ம யாரை போல மாற்ற விரும்பினார், அவரை போல மாற்ற விரும்பினார். இப்ப 28ஆம் வசனத்துக்கு வரலாமா? அந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை அவர் செய்து கொண்டே இருக்கிறார். சரியா? ஒருவேளை அது துன்பமாயிருக்கலாம், உபத்திரவங்களாயிருக்கலாம், நன்மையாக இருக்கலாம், இன்னொரு மூலமாக எனக்கு செய்யப்பட்ட தீமையாக இருக்கலாம், எனக்கு ஏற்பட்ட நஷ்டங்களாக இருக்கலாம், எனக்கு இப்ப ஏற்பட்ட வியாதியாக இருக்கலாம். 28ஆம் வசனத்தை வாசிக்கிறேன்.
அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. என்ன நன்மை? என்ன நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது? அவருடைய சாயலுக்கு எல்லாம் எது நடந்தாலும், என் வாழ்க்கையில எது அனுமதிக்கப்பட்டாலும், என் வாழ்க்கையில எது நிகழ்ந்தாலும் எல்லாவற்றின் நோக்கமும் என்னதான்? என்னை யாரை போல மாற்றுவது? என்னை அவரை போல மாற்றுவதற்கு ஏதுவாக தான் அது நடந்து கொண்டு. சாதாரண இந்த வசனத்தை நம்ம என்ன சொல்லுவோம்னா, நம்ம உலக பிரகாரமாகவே நம்ம யோசிக்கிறோம்ல, எது நடந்தாலும் நன்மைக்கு தான் பிரதர் நடக்குது, நஷ்டம் வந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அதை லாபமா மாத்திடுவார். இல்லைன்னு சொல்லல. ஆனால் அந்த கான்டெக்ட்ல பார்க்கும்போது ஆண்டவர் எதற்காக நம்ம வாழ்க்கையில் அநேக காரியங்களை அனுமதிக்கிறார் என்று சொன்னால் எல்லாமே ஒரே ஒரு நோக்கம்தான், நம்ம யாரை போல மாற்றுவதற்காக? அவரை போல மாற்றுவதற்காக, மறுரூபம் அடைவதற்காக. க்ளோரி டு க்ளோரி, நாம் மேன்மையின் மேலே மகிமையின் மேலே மகிமை அடைந்து அவரை போல மாறிக்கொண்டே வர வேண்டும். தேவன் அதை நம்மிடத்துல அதுதான் அவருடைய நோக்கம், நம்மை தெரிந்து கொண்டதின் நோக்கம். எவ்வளவு உன்னதமான நோக்கம் பாருங்களேன். அதாவது அங்கே கண் தெரியாத அந்த மனுஷன், பிறவி குருடனாய் இருந்த அந்த மனுஷன் பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான், பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். ஆனா இயேசு சுவாமி அவனுக்கு எதை கொடுக்க விரும்பினார்? அவன் இவ்வளவு காலம் எதை தான் கேட்டானா, மா தாயே காசு தாங்க, காசு தாங்க, அதுதான் கேட்டான். ஆனா இயேசு சாமி வந்த உடனே என்ன கேட்டான்? ஒரு மனுஷன் இல்லையா, அவன் பேர் பர்த்திமேயு, அந்த மனுஷன் தான். இயேசு சாமி அந்த பக்கம் வராருன்னு கேள்விப்பட்ட உடனே, தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும். எல்லாரும் நினைச்சாங்க இவன் என்ன அவர்கிட்ட எதான் கேட்கிறான்னு நினைச்சாங்க, காசு தான் கேட்கிறான்னு நினைச்சான். ஆனா அவன் எது கேட்டான்? ஆண்டவரே நான் பார்வையடைய, உனக்கு என்ன வேண்டும், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறான்னு சொல்லி கேட்ட பொழுது, ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும். நம்முடைய உண்மையான தேவையை அநேக நேரத்தை நாம் உணரவே இல்லை. ஆனா ஆண்டவர் அதை உணர்ந்திருக்கிறார். நாம் அவருடைய சாயலிலே படைக்கப்பட்டவர்கள். அந்த சாயலை இழந்து போனோம். தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். யாரை போல மாற்றுவதற்காக? அந்த சாயலை நமக்கு மீண்டுமாய் கொடுப்பதற்காக. நம்முடைய ஆசை என்ன? நம்முடைய விருப்பம் என்ன? அதற்காக தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை அனுமதிக்கிறார். நன்மையான காரியங்களை அனுமதிக்கிறார். நல்ல சபைக்குள்ளே நாம் வரத்தக்கதாக தேவனுடைய வசனத்தை கேட்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை கொடுக்கிறார். வேத வசனத்தை வாசிக்க அதை அறிய வாய்ப்பை கொடுக்கிறார். நல்ல சூழ்நிலையை கொடுக்கிறார். சில வேளையிலே நம்முடைய வாழ்க்கையில பயங்கரமான துன்பங்களை அனுமதிக்கிறார். கடினமான பாதைக்குள்ளாய் கடந்து போக அனுமதிக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த 28 வசனம் துவக்கத்தை பாருங்க. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. உங்களை ஆண்டவர் அழைத்திருக்கிறாரா? நீங்கள் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்களா? அப்படி என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில நடக்கிற எல்லா நிகழ்ச்சியிலும் எதற்காக நடக்கிறது? உங்களையும் என்னையும் அவரை போல மாற்றுவதற்கு. நிறைய நேரத்துல இவன் எனக்கு விரோதமா இப்படி செஞ்சு விட்டானே நினைக்கிறோம். அதை ஆண்டவர் செய்ய வச்சுட்டாருங்க. எதற்காக? நம்மை அவரை போல மாற்றுவதற்காக. நமக்கு தீமை நடக்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் அல்ல. ஆனால் நம்மை அவரை போல மாற்றுவதற்காக நம்முடைய வாழ்க்கையில் அந்த காரியங்களை அனுமதிக்கிறார். எபேசியர் 4வது அதிகாரத்துக்கு வரலாமா? அங்கே இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கு. நான் அதிக நேரம் பேச முடியாது இன்றைக்கு, ஆனால் சில காரியங்களை நான் பார்த்து கடந்து போகலாம். எபேசியர் 4வது அதிகாரம் 11வது வசனத்தையும் 11 13 வரைக்கும் வாசிக்கலாம். எபேசியர் 4வது அதிகாரம். ஆண்டவர் சபையிலே வரங்களை கொடுக்கிறார். எதற்காக? வாசிப்போமா? எடுத்துக்கோங்க. 4வது அதிகாரம் 11வது வசனம் நல்லா கவனிங்க. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமனப்பட்டவர்களாய் கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரணராகும் வரைக்கும். எப்படியா? கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூர்ணராகும் படிக்கும். அதாவது நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாள்ல யாரா மாறிட்டோம்? அவனுடைய பிள்ளைகளா மாறிட்டோம். ஆனா அவரை போல மாறிட்டோமா? மாறல. ஆனா அவரை போல மாறுவதற்கு வளர ஆரம்பித்து விட்டோம். ஆனால் பூரணமான வளர்ச்சி வருகிறதா? அதான் முக்கியம். அவருடைய நோக்கம் அதுதான். நான் ஜீவனை கொடுக்க வந்தேன், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் சொல்கிறார். வெறும் உயிரை கொடுக்கறதுக்காக வரல, அது முழுமையானதாக மாற வேண்டும். அதான் அவருடைய ஆசை. இங்கே பார்க்கும் பொழுது கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். இது சகோதரிக்கு சொல்லப்பட்ட வார்த்தை தான், சரியா? பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு
சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாக சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் சிலர் அப்போஸ்தலராகவும், சிலர் தீர்க்கதரிசிகளாகவும், சிலர் சுவிசேஷர்களாகவும், சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நான் இனி குழந்தைகளாயிராமல் அப்படி சொல்லப்படும். நாம் இனி குழந்தைகளாயிராமல் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 15ஆம் வசனத்தில் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவருடைய நோக்கமே என்ன? எதுக்காக சபை? சும்மா கல்யாணம் கட்டி வைக்கவும் செத்து போன அடக்கம் பண்றதுக்காகவா? ஏதோ ஒரு ஃபெலோஷிப்புக்காகவா? இல்லை. தேவனுக்குள்ளாய் பிறந்த பிள்ளைகள் வளருகிற இடம். எப்படி பிள்ளை வளர முடியும்? அவருடைய வசனத்தை நாம் உட்கொள்ள வேண்டும். பேதுருல சொல்லும் பொழுது புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல, பேதுருல தானே, சரி, வசனமாகி ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். அதை நான் வாசிக்க போறேன் இந்த வசனத்தை. அது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப வளர வேண்டும். தேவன் அதான் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அவருக்குள்ளே நாம் வளர்ந்து முன்னேற வேண்டும். தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அதற்காக தான் தேவன் அதை கொடுத்திருக்கிறார். சரி, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வருகிறது. வாசிக்கலாமா? எடுத்துக்கிறீங்களா? அதையும் வாசிப்போமா? நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகி களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாருங்கள். வளரும்படி. அப்ப வசனம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஜனங்கள் என்ன பண்ண முடியாது? வளரவே முடியாது. அதனால தாங்க நம்ம ரொம்ப நன்றியுள்ளவங்களா இருக்கணும். இந்த வசனம் நம்ம தாய் பாஷையில் இருக்குது. நம்ம தாராளமா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. படிக்கக்கூடிய சூழ்நிலையில் தேவன் நமக்கு கொடுக்கிறார். நன்றி செலுத்த வேண்டும். சரியா? அது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். சரி, அது பின்பதாக நம்ம அந்த பகுதிக்கு வரலாம் தேவையானால். ஏசாயா 51ஆவது அதிகாரத்துக்கு வருவோம். ஏசாயா 51ஆவது அதிகாரம் 1ஆவது வசனம். நீதியை பின்பற்றி 51:1. சரி, நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப பேதுருக்கு வரலாமா? அந்த கல்லை பற்றி ஆண்டவர் சொல்கிறார். ஒருவேளை கண்மலை கிறிஸ்து, கண்மலையாகிய கிறிஸ்து. நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? பேதுருக்கு வரும் பொழுது அங்கே அவர் என்ன சொல்கிறார்? 1 பேதுரு 2ஆவது அதிகாரத்தில் இப்பதான் நம்ம வாஸ்தவம். அங்கே சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 1 பேதுரு 2ஆவது அதிகாரம் 4ஆவது வசனம். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்கள் சொல்கிறார். நம்மை பற்றி சொல்கிறார். எதுல நம்ம சேர்ந்திருக்கிறோம்? பேப்டிஸ்ட் சர்ச்சில் இல்ல. எதுல சேர்ந்திருக்கிறோம்? ஜீவனுள்ள கல்லாகிய கிறிஸ்துவினிடத்திலே சேர்ந்திருக்கிறோம். அதனாலே 5ஆவது வசனம், ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படியாகவும் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். நம்மை தேவன் கட்டி எழுப்பி கொண்டே வருகிறார். நம்ம என்னவாக? பெரிய மாளிகையாக கட்டுகிறார். அவர் எப்படிப்பட்ட ஒரு கல்? ஜீவனுள்ள கல். இப்ப வெட்டி எடுக்கப்பட்ட கல் என்று சொல்லி அங்கே ஏசாயால வாசிக்கிறோம். அதனால அவர் சொல்றார், நான் சொல்றதை கேளுங்க, என் வசனத்தை கவனிங்கன்னு சொல்கிறார். எதற்காக கவனிக்க வேண்டும்? இங்கே பேதுரு சொல்கிறார், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். வசனத்தை ஏன் கேட்க வேண்டும்? கவனிக்க வேண்டும். ஆண்டவர் என்னோட கூட பேசுங்க, புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க, கவனித்து கொண்டே வர வேண்டும். எதற்காக சொன்னால் பிள்ளை அப்பதான், குழந்தை அப்படிதான் வளர முடியும். எதிலே நாம் எதிலே சேர்ந்திருக்கிறோம்? ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்திலே சேர்ந்திருக்கிறோம். நாமும் ஜீவன் பெற்றிருக்கிறோமா? ஆம், ஜீவன் பெற்றிருக்கிறோம். அந்த கல் ஜீவன் சொன்னாலே, உயிர் இருந்தாலே அது என்ன பண்ணும்? வளரும். அப்ப வளர வேண்டும். எப்படி வளர்கிறோம்? ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அதான் அழகான மாளிகையாக, ஆவிக்கேற்ற மாளிகையாக தேவன் நம்மை கட்டி எழுப்புகிறவராக இருக்கிறார். அந்த வேலையை ஆண்டவர் ஆரம்பிச்சிட்டாருங்க. எப்ப ஆரம்பிச்சார்? உங்களுக்குள்ள நம்ம என்றைக்கு அவரை ஏற்றுக்கொண்டோமோ அந்த பணியை அவர் என்ன பண்ணிட்டார்? ஆரம்பிச்சார். ஒருவேளை பல விதங்களில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. மாளிகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது,
சரீரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, கல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்மை அவரை போல மாற்றுகிறார். ஏசாமியே என்ன சொல்லி, கண்மலை வெட்டி எடுக்கப்பட்ட அந்த கல் என்று சொல்லப்பட்டிருக்கு, ஜீவனுள்ள கல் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே போல நம்மையும் ஜீவனுள்ள கற்களாக மாற்றுகிறார். நம்மை அவரை போல மாற்றுவதுதான் அவருடைய உண்மையான நோக்கமாக இருக்கிறது. ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், சரியா? ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், பாதை கடினமாக இருக்கலாம். 1 பேதுரு 1 அதிகாரம் 7 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 1 அதிகாரம் 6 வசனத்தில் துன்பப்பட வேண்டியது அவசியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இப்பொழுது பலவிதமான சோதனைகளில் துக்கப்படுகிறீர்கள். துன்பம் அவசியமா? அவசியம் இல்லையா? அவசியம். இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நமக்கு பாடுகள் அவசியமா இருக்கிறது, தேவையில்லாதில்ல. நம்ம மடத்தினால ஏற்படுகிற வேதனைகளை பற்றி சொல்லல. ஆனால் நீங்கள் கிறிஸ்துவை போல மாறுவதற்காக தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அனுமதிக்கிற எல்லா பாடுகளும் உங்களுக்கு என்ன அவசியம். எதற்காக அவசியம்? நாம் அவரை போல மாறுவதற்காக. அதான் அவசியம் சொல்றார் 6 வசனத்துல. 7 வசனத்துல சொல்லும் பொழுது, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்பட்டு அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவர் வரும்போது நீங்க எப்படி இருப்பீங்க? சும்மா என்ன பிறந்த குழந்தை மாதிரி இல்லை, இறக்குறை அவரை போல. ஆண்டவர் நம்ம உருவாக்கிட்டே இருக்கிறார். யோபு சொல்கிறார், அவரை நான் காணும் போது என் கண்கள் காணும், என் சொந்த கண்களே அவரை காணும். நான் அப்ப எப்படி இருப்பேன்? அவரை போல இருக்க போகிறேன். அது மட்டும் நன்றாய் தெரியும். இந்த பூமியில நம்மை பார்த்த சாதாரணமான மக்களாக இருக்கலாம், அற்பமான நம்ம வாழ்க்கையை என்ன ஆண்டவரே எப்படி இருக்குன்னு தெரியலையேன்னு சொல்லி யோசிக்கலாம். ஆனால் தேவன் நம்மை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். அதற்கு நானும் நீங்களும் விட்டு கொடுக்க வேண்டும். இதே பேதுரு 5 அதிகாரத்துக்கு இல்லாம 1 பேதுரு 5 அதிகாரத்துல 6 வசனத்தை பாருங்க. 5:6. ஆகையால் ஏற்ற காலத்து தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்க. என்ன உயர்த்துறது? பெரிய பதவி கொண்டு வரதா? ஒருவேளை அது இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆண்டவர் உயர்த்துவார். ஆனால் நம்மை சரியான இடத்துல கொண்டு வந்து வைப்பார். எங்க வைக்க வேண்டுமோ இந்த உலகத்திலே வைக்கலாம், அல்லது அவருடைய பணியிலே அவருடைய சித்தத்திலே உங்களை கொண்டு வருவார். நாமே நம்ம உயர்த்த முடியுமா? உயர்த்த முடியாது. நம்முடைய வேலை ஒரு களிமண்ணை போல, குயவன் கையிலே இருக்கிற ஒரு களிமண்ணை போல நம்ம அமைதலாக இருக்க வேண்டும். அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும், அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். அமைதலாக நிற்கும் பொழுது நம்மை அவர் வணைகிறவராக இருக்கிறார், நம்மை உருவாக்குகிறார். அவருக்கு கனத்தையும் மகிமையும் கொண்டு வருகிற பாத்திரமாக நம்மை உருவாக்குகிறார். இங்கே சொல்கிறார், நாம் அமைதலாக இருக்க வேண்டும். அது ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், முடிவு எப்படி இருக்குன்னா மகிமையாக இருக்கும், அதில் சந்தேகமே இல்லை. பிலிப்பியர் 1 அதிகாரத்தில் அந்த நம்மிலே நற்கிரிகளை தொடங்கின தேவன் சொல்லி அழகாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 1 அதிகாரம் 5 வசனத்தை பாருங்க. அக்காத பவுல் அவர்களை தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன்னு சொல்கிறார். பிலிப்பு பட்டணத்தை பற்றி அவர் சொல்லும்போது 1 அதிகாரம் 5 வசனம், 1 அதிகாரம் 5 வசனம், உங்களின் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவன் அதை ஆரம்பித்து விட்டார், அன்றைக்கே ஆரம்பித்து விட்டார். அவர் இந்த பூமிக்கு வந்து நம்மை சேர்த்து கொள்ள மட்டும் அதை என்ன பண்ணுகிறார்? நடத்தி கொண்டே வருகிறார். இப்ப நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, அவர் கரத்துல எப்படி இருக்க வேண்டும்? அடங்கி இருக்க வேண்டும். அடங்கின்னு சொன்னா அமைதலா தூங்குகிறதை பற்றி சொல்லல, அவர் சொல்லுகிறதை செய்ய வேண்டும், அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், திமிரக்கூடாது. ஒரு குயவன் களிமண்ணை வணையும் பொழுது ஏன் என்ன இப்படி வணைகிறேன்னு கேட்குமா? கேட்காது. மிதிக்கும் பொழுது ஏன் என்ன இப்படி மிதிக்கிறேன்னு கேட்குமா? கேட்காது. அது அமைதலாக இருக்கிறது. அது போல குயவின் கையிலே ஒரு பாத்திரமாய் வணையப்படுகிற நாம் மண் என்பதை உணர்ந்து அவர் கரத்திலே முழுமையாய் நம்மை விட்டு கொடுக்கும் பொழுது நம்மை துன்பத்தினூடாக கடத்தி கொண்டு போனாலும் அமைதலாக சந்தோஷமாய் ஏற்றுக்கிற ஒரு காரியம், மகிழ்ச்சிக்குள்ளாய் கொண்டு போனாலும் அமைதலாய் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு அவருடைய கரத்திலே அடங்கி இருக்கும் பொழுது ஏற்ற காலத்தில் என்ன பண்ணுவார்? நம்ம எதற்காய் தெரிந்து கொண்டாரோ அந்த காரியத்தை முழுமையாக நிறைவேற்றி முடிப்பார். அது எது வரைக்கும்? என்றைக்கு அது நிறைவேறும்? இந்த பூமியிலே கண்ண மூடுற வரைக்கும் அது நமக்கு தெரியும். ஆனால் அது வரைக்கும் நான் அமைதலாக தான் இருக்க வேண்டும். என்றைக்கு நாம் வளர்ந்து முடிப்போம்? இல்லை,
அவருடைய சமூகத்திலே போகும் மட்டும் வளர்ந்து கொண்டே இருக்கு. அது வரைக்கும் நாம் அமைதலாக இருந்துதான் ஆக வேண்டும். ஆபிரகாமை அழைத்தாரே, நிறைவேற்றினாரா? நிறைவேற்றலையா? அழகாய் நிறைவேற்றார். இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டே தான் இருக்கிறார். ஆபிரகாம் அமைதலாக இருந்த ஒரு மனுஷன். மனுஷ தவறுகள் உண்டு, பலவீனங்கள் உண்டு. தேவன் அதை பெரிதுபடுத்தவில்லை. 103ஆம் சங்கீதத்தில் நாம் மண்ணென்று அவர் நினைவு கூறுகிறார். நம்ம தான் மறந்து போகிறோம் மண் என்று சொல்லி. ஆனால் அவருக்கு நன்றாக தெரியும் இது உடைந்து போகும், இது தவறி போகும் என்று சொல்லி அவருக்கு நன்றாகவே தெரியும். தெரிந்துதான் நம்மை தெரிந்து கொண்டார். ஆனால் நாம் அமைதலாய் ஆண்டவரை சார்ந்து கொள்ளும் பொழுது, தவறுகள் ஏற்பட்டாலும் அவரை முழுமையாய் சார்ந்து கொள்ளும் பொழுது தேவன் தம்முடைய பணியை அழகாக நிறைவேற்றி முடிக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது தேவன் அதை செய்கிறவராக இருக்கிறார். யோசேப்புடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்க. வாலிபன், ஆனால் அவன் வாழ்க்கையில ஏன் அதெல்லாம் நடக்கிறது என்பது அவனுக்கு தெரியவே தெரியாது, புரியவே இல்லை. போத்திபாரின் மனைவியின் தவறான குற்றச்சாட்டு அவனால் விளங்கி கொள்ளவே முடியும். ஆண்டவரே, வேற ஏதாவது நடந்திருந்தா கூட நான் ஏத்துக்கிட்டு இருப்பேன், பொறுத்துக்கிடுவேன், தாங்கிக்கிடுவேன். இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை மேல வந்துருச்சு ஆண்டவரேன்னு சொல்லி அவன் யோசிச்சிருக்கலாம். ஆனால் அவன் அந்த சிறைச்சாலைக்கு போக வேண்டிய தேவனுடைய திட்டம். அந்த சிறைச்சாலையில் இருந்துதான் அவன் அந்த நிலைக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய திட்டம். ஆனால் யோசேப்பினுடைய அற்புதமான ஒரு குணம் என்னன்னா, அவன் அமைதலாக இருக்கிறான், திமிரவில்லை. யோசேப்பு கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார். சொல்லப்போனா யோசேப்பும் கர்த்தரோடு கூட இருந்தார். ஏற்ற காலத்தில் தேவன் அவனை உயர்ந்த நிலைக்கு எதற்காக கொண்டு வருகிறார், அந்த காரியத்துக்காக உயர்த்துக்கிறார். யோசேப்பு அந்த சீட்ல வந்து உட்கார வைக்கணும்ன்றது ஆண்டவருடைய நோக்கம் அல்ல. வேற என்ன நோக்கம் இருந்துச்சு? ஜனங்களை ரட்சிக்க வேண்டும். பஞ்சகாலம் வரப்போகிறது, தேவனுடைய திட்டம் இருந்தது. ஆபிரகாம்கிட்டே சொல்லிட்டார், 4வது தலைமுறையில தான் அவங்க எங்க வருவாங்க, திருப்பி இங்க வருவாங்க, அவங்க அந்நிய ஜனத்தை சேவிப்பாங்கன்னு சொல்றாரு. அப்ப தேவனுடைய திட்டம் இந்த ஜனங்களை எங்க கொண்டு போகணும்? எகிப்துக்குள்ளே கொண்டு போகும். எதற்காக எகிப்துக்குள்ளே கொண்டு போக வேண்டும்? அவர்களை உருவாக்குவதற்காக. வெறும் ஆடு மேய்க்க மட்டும்தான் அந்த மக்களுக்கு தெரியும். ஆடு மேய்க்கிற மக்கள் தான் இஸ்ரவேல் மக்கள். அப்படின்னு சொன்னா வெறும் ஆடு மேய்க்கிற மக்கள்கிட்ட போய் பாலும் தேனும் ஓடுற தேசத்தை கொடுத்தா அவங்க என்னதாங்க பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப அவர்களை உருவாக்க வேண்டும். அவர்களை உருவாக்குகிறார். இந்த 400 ஆண்டுகள் எகிப்தில் இருந்த காலங்கள் வெறும் ஆடு மேய்க்கல, அவங்க பல பணிகளை செய்து ஒரு தேசத்தை எப்படி நடத்த வேண்டும் என்ற அறிவை பெற்றவர்களாக உருவாக்குகிறார்கள். உருவாக்கி அவர்கள் எங்கே கொண்டு வருகிறார்? அங்கே வெறும் நாடோடிகள். அவங்க ஒரு இடம் சொந்த இடம் கிடையாது, சும்மா சுத்திட்டு இருந்தவங்க. ஆபிரகாம் அப்படிப்பட்ட மனுஷன் தான் பிடிக்கிறாரு. பிடிச்சு அவர்களை உருவாக்கி அவங்களுக்கு பாலும் தேன் ஓடுகிற தேசத்தை கொடுக்கிறார். அப்ப ஆண்டவருடைய பெரிய திட்டம் உண்டு. ஆனால் அதற்கு நாமே திட்டம் போட முடியாதுங்க. பிளான் வேணும். நம்ம வாழ்க்கையில சில பிளான்ஸ் வேணும். பிளான் இல்லாமலும் ஓடக்கூடாது. அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையின் முழு பிளான் நம்மளால போட முடியுமா? முடியாது. ஆண்டவர் இன்னைக்கு ஒரு காரியத்தை செய்ய சொல்வார்னு சொன்னா என்ன பண்ணணும்? செய்யுங்க. ஏன் ஆண்டவரே, நான் இப்படியெல்லாம் யோசித்தேன், இப்படி நடந்தா நான் செய்வேன் ஆண்டவரே, இப்படி மட்டும் எனக்கு நடந்துருச்சுன்னா நான் செஞ்சிருவேன் சொன்னீங்கன்னா இன்னும் புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். ஆண்டவரே, எனக்கு புரியல, ஆனா நான் செய்யறேன், நீங்க சொல்லிட்டீங்களே நான் செய்யறேன். பேதுரு சொன்னான் இல்லையா, ஆண்டவரே முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒரு மீன் கூட அகப்படல, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். அது மடத்தனமான காரியம். நீங்க சொல்றது பகல்ல போய் யாராவது வலை போடுவாங்களா? ராத்திரி முழுசு பிரயாசப்பட்டே கிடைக்கல, இப்ப போட்டா என்ன கிடைக்கும்? ஆனாலும் நீங்க சொல்லிட்டீங்க, நானு செய்கிறேன். நம்முடைய புத்திக்கு எட்டாத காரியமா இருந்தாலும் கர்த்தர் சொல்லுவார் என்று சொன்னால் செய்வோம். இது மூடத்தனம் அல்ல. நாம் யாரை விசுவாசிக்கிறோம் என்பதை அறிந்தபடியினாலே நாம் அதை செய்வோம். செய்யும் பொழுது அது அற்புதமாக மாறும். உங்கள் வாழ்க்கை குறித்து உங்களுடைய திட்டம் எனக்கு தெரியாது, ஆனா தேவனுடைய திட்டம் எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு ஆண்டு உங்களோடு கூட என்ன பேசுகிறார், என்ன செய்ய விரும்புகிறார், அதை நாம் செய்வோம். அது செய்து வரும்பொழுது கடைசியில முழு அந்த காரியத்தை வாழ்க்கையை பார்க்கும்போது அது அற்புதமாக மாறுகிறது. நம்முடைய வாழ்க்கையை நம்மை உருவாக்குகிறார். வெறும் பணத்தில் இல்லைங்க, பணம் அல்ல, நம்மை அவருக்கு பிரியமான ஒன்றாக தம்மை போல அவர் நம்மை உருவாக்குகிறவராக இருக்கிற நேரம் ஆயிற்று. நான் முடிக்கிறேன். அந்த 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்துக்கு மீண்டுமாய் வந்து விடலாம். தேவனுடைய நோக்கம் அதுதான். இப்பொழுது நாம் அவருடைய முகத்தை பார்க்கிறோம். எதிலே பார்க்கிறோம்? அவருடைய வார்த்தையிலே பார்க்கிறோம். அவர் நம்மோடு கூட பேசுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட பொழுது அவங்க அழிந்து அவங்கள பாவிகள் ஆகி அந்த நியாயப்பிரமாணம் அவர்களை கொலை செய்தது. அது அவர்களை மாற்றவில்லை. ஆனால் இன்றைக்கோ நாம் புதிய உடன்படிக்கைக்குள்ளாக இருக்கிறோம். புதிய உடன்படிக்கையின் நாயகனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்மால் பார்க்க முடியுமா? பார்க்க முடிகிறது. அவருடைய முகம் மூடப்படவில்லை.
அது நமக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய முகத்தை நாம் பார்க்கிறோம். பார்த்து அவரை போல நாம் மாறுகிறோம். நம்மை மாற்றுகிறது. என்னாலே என்னை மாற்ற முடியாது, உங்களாலே ஒன்று உங்களை மாற்ற முடியாது. ஆனால் நாம் அவரை தரிசிக்கிற மக்களாக இருப்போம் என்று சொன்னால் நாம் மாறுவோம். வாலிப பிள்ளைங்க, பையங்க, உங்களால் மாற்ற முடியாது. ஆனால் ஒரே ஒரு வழி இது. அவருடைய முகத்தை தினமும் தரிசிக்கிறீங்களா? அவருடைய முகத்தை பார்க்குறீங்களா? காலையில் எழுந்தவுடனே ஆண்டவரே, நான் அசுத்தமான உலகத்துக்குள்ளே தான் போகிறேன். எவ்வளோ பேருடைய முகத்தை பார்த்தாகணும். தேவையில்லாத காரியத்தை கூட சில நேரம் பார்க்க வேண்டிய சூழ்நிலைகளுக்குள்ளே தள்ளப்படலாம். தேவையில்லாத காரியங்களை கேட்க வேண்டிய நிர்பந்தங்கள் ஏற்படலாம். ஆனால் அதில் ஆண்டவரே, உம்மை காண எனக்கு கிருபை தார். உம்முடைய சத்தம் மட்டும் எனக்கு தெளிவாய் கேட்கட்டும். நான் உம்மை போல மாற வேண்டும். உலகம் நடிகைகளைப் போலும் நடிகர்களைப் போலும் மாறிக்கொண்டிருக்கிறது. அதான் அன்றைக்கு கலாச்சாரம். ஆனால் நம்முடைய கலாச்சாரம் என்னன்னு சொன்னா, கிறிஸ்துவே நம்முடைய எல்லாமாக இருக்கிறார். அவருடைய முகத்தை நாம் தரிசித்து அவரை சார்ந்து கொண்டு அவரை போல மாற வேண்டும் என்ற ஆசை மட்டும் உங்களுக்கு இருந்தால் மீதியெல்லாம் யாரும் பண்ணிடுவார்? அவர் பண்ணுவார். ஆண்டவரேன்னு சொல்லி அந்த ஏக்கத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் போய், ஒருவேளை தோல்விகள் ஏற்பட்டால் கண்ணீரோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் மறுபடியும் காணப்படுவேன். ஆண்டவரே, நான் நிற்கணும்னு நினைச்சா நான் நிற்க முடியல, விழுந்துட்டேனே சொல்லி அதையும் ஆண்டவருடைய சமூகத்தில் சொன்னான். அவர் நம்மை கையில் எடுக்கிறார். இந்த அசுத்தமான உலகத்திலே நம்மை பரிசுத்தமாக அழகாய் கொண்டு வந்து நம்மை எதற்காய் தெரிந்து கொண்டார் அந்த நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பூரணமாக நிறைவேற்றுவார். அதிசயமாக இருக்கும். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த கடைசி நாட்களிலே போய் நிற்கும் பொழுது, எப்படி நான் கடந்து வந்தேன், எவ்வளோ சோதனைகள், எவ்வளோ பாடுகள், எவ்வளவோ பயங்கரமான சூழ்நிலைக்குள்ள எப்படி கடந்தேன் என்று சொன்னால் யார் செய்ததெல்லாம்? கர்த்தர் செய்வார். நாம் யோக்கியர்கள் அல்ல. நாம் யோக்கியர்கள் என்பதனாலே கடந்துட்டோம் என்பதல்ல. தேவன் நம்மை அப்படியே சுமந்து கொண்டு வந்து சேர்த்து விடுவார். ஆனால் நம்முடைய இருதயத்தின் ஆசை என்ன? ஆண்டவரே, நான் உம்மை போல மாற வேண்டும், நான் உம்மை போல மாற வேண்டும் என்ற ஆசை மட்டும் இருந்தால் தேவன் எல்லாவற்றையும் செய்வார். ஏனென்று சொன்னால் தேவன் அதற்காகவே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய நோக்கம் அதுதான். அதனால அந்த நோக்கத்தோடு கூட இந்த வருடத்தின் ஆரம்பத்தை ஆரம்பிக்கிற நாம், நம்முடைய ஒரே ஒரு ஆசை இருக்கட்டும். அழகாக வருட கடைசியிலே சகோதரனவர்கள் பேசின பொழுது தாவீதுடைய ஆசை என்னவா இருந்துன்னு சொல்லி எடுத்து காண்பித்தார். நான் ஒன்றையே வாஞ்சிப்பேன். அவன் என்ன சொன்னான்? என்னத்தை வாஞ்சித்தானாம்? அவருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். எதற்காக அவருடைய ஆலயத்தை அவன் தங்க விரும்பினான்? அவருடைய முகத்தை தரிசிக்க, அவரை ஆராய்ச்சி செய்ய, அவர் யார் என்பதை அறிந்து கொள்ள, அவரோடு கூட ஒரு நெருக்கமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக தான் அவன் வாஞ்சிக்கிறான். யாரோடு கூட நீங்கள் இருக்க விரும்புகிறீர்கள்? யாரோடு கூட நீங்கள் அதிகமான நேரம் செலவழிக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. அவங்கள மாதிரி தாங்க மாறுவோம். அவர்களை போல தான் நாம் மாற முடியும். ஆனால் ஆண்டவரோடு கூட நெருக்கமான நேரத்தை செலவழிப்போம் என்று சொன்னால் நாம் அவரை போல மாற முடியும். தலைகளை தாழ்த்தலாமா? ஜெபம் செய்வோம். உங்களை நேசிக்க நல்லா ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்கு அனுஷ்டிக்கிறோம். குறைவுள்ள மனிதர்கள் நாங்கள், சரியா யோசிக்க தெரியாதவர்கள், புரிந்து கொள்ள முடியாத மந்த மனம் உள்ளவர்கள். ஆனாலும் எங்களை நீ தெரிந்து கொண்டீரே, அதற்காக அனுஷ்டிக்கிறோம். எங்களை மாற்றும்படியாக நீ திட்டம் கொண்டீரே. எங்களை விட நல்லவர்களும் அறிவுள்ளவர்களும் மேலானவர்கள் இருக்கும் பொழுது ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களைப் போல வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக இருந்தும் அவளை தெரிந்து கொண்டது போல எங்களை நீ தெரிந்து கொண்டீரே, அதற்காக அனுஷ்டிக்கிறோம். ஆண்டவரே, நீ உம்முடைய அன்பையும் உம்முடைய திட்டத்தையும் புரிந்து கொண்டு உம்முடைய கரத்தில் அடங்கி இருக்க எங்களுக்கு கிருபை தார். நீர் எங்களை வழி நடத்துகிற வழிகள் எல்லாமே உம்மை போல எங்களை மாற்றும்படியாக தான் என்பதை புரிந்து கொண்டு நாங்கள் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள்ள கிருபை தார். உடைய வசனத்தின் மூலமாக நாங்கள் அனுதினம் மாற்றப்படுகிறோமா என்பதை நாங்கள் சோதித்து பார்த்து ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையை கடந்து செல்ல கிருபை தார். வார்த்தைகள் தொடர்ந்து பிரயோஜனமாக இருக்கும். இந்த வருடத்தை ஆரம்பிக்கிற நாங்கள் கர்த்தாவே, உம்முடைய முகத்தை நாங்கள் தரிசிக்கிறவர்களாகும், மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறவர்களாயும் காணப்பட கிருபை தார். அதற்காக நீ தெரிந்து கொண்டு என்பதை புரிந்து கொண்டு ஆண்டவரே, அது எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிறதா என்பதை சோதித்து பார்க்க கிருபை தார். ஆசீர்வதி. எல்லாவற்றையும் மீட்பு ரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென்.